காய்ஸ், இப்போ நான் முள்ளங்கி சாம்பார் வைக்க போகிறேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா 150 பருப்பு, சரியா, புளி, தக்காளி, முள்ளங்கி, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் சாம்பார் பொடி. காய்ஸ், பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு. காய்ஸ், இதெல்லாம் போட்டு நல்லா இந்த தண்ணி ஒரு சம்பு தண்ணி ஊற்றியாச்சு. காய்ஸ், ஒரு சம்பு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு உங்களுக்கு எப்பவுமே அரை உப்பு தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு பருப்பு சம்டைம் சில பருப்பு வேகும், சில பருப்பு வேகாது. அதனால் அரை உப்பு காய்ஸ் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கிளறி விட்டுட்டு காய்ஸ் ஒரு 3-4 விசில் எடுத்துட்டிங்கன்னா மண்சட்டியில் வச்ச மாதிரியே உங்களுக்கு சாம்பாருக்கு. காய்ஸ், இந்த பருப்பு, புளி, தக்காளி, பூண்டு, வெங்காயம் 2 நல்லா நறுக்கி போட்டு அப்படியே செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். காய்ஸ், 3 விசில் விட்டு 3-4 விசில் விட்டுட்டுக்கப்புறம், ஏன்னா முள்ளங்கி தானே உங்களுக்கு கரையாது, அதனால் 3-4 விசில் விட்டதுக்கப்புறம் காய்ஸ் இறக்கி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிச்சிட்டு 2 வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டா சூப்பராக இருக்கும். காய்ஸ், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா நீர் சத்து காய்களாக கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு வயிற்று வலி இதெல்லாம் வராது. யூரின் நல்லா போகும்போது ஸ்டமக் பெயின் வராது. பார்த்துங்க காய்ஸ். பாய்.